பௌர்ணமி யோகம் என்றால் என்ன? அவை தரக்கூடிய பலன்கள் என்ன? பௌர்ணமி அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 7வது இடத்திற்கு, அதாவது சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 180வது டிகிரி நகர்ந்து வந்த பிறகு அந்த சூரியனும் சந்திரனும் சமசப்தமாக ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ளக்கூடிய அந்த எல்லை காலத்தில் தான் பௌர்ணமியானது உருவாகிறது. அது முழுமையான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் அரசாங்கத்தில், அரசியலில், உயரிய பதவிகளில் அமரக்கூடிய யோகத்தை ஜாதகருக்கு கொடுக்கும். பெரும்பாலும் நாட்டை ஆண்டவர்கள், முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமர் போன்ற உயரிய பதவிகளில் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த பௌர்ணமி யோகத்தில் கட்டாயம் இருப்பாங்க. அந்த பௌர்ணமி யோகம் முழுமையாக வேலை செய்யணும்னா அவை எந்த விதத்திலையும் பங்கப்படாமல் இருக்கணும். சனியால் பார்க்கப்படுறதோ அல்லது சந்திர கிரகணம் அங்கே அன்றைக்கி உருவாகாமல் இருக்கணும். அதாவது சூரியனோட ராகு சேர்ந்து சந்திரனோட கேது சேர்றது, அல்லது சூரியனோட கேது சேர்ந்து சந்திரனோட ராகு சேர்ந்து, இது மாதிரி அமைப்புகளில் கிரகண தோஷம், சந்திர கிரகணம் ஏற்படும். அவ்வாறு ஏற்படும் பொழுது அந்த பௌர்ணமி யோகம் முழுமையாக வேலை செய்யாது. ஒளி மறைப்பு ஏற்பட்டு முழுமையாக வேலை செய்யாமல் அது மாதிரி நேரங்களில் பிறக்கிறவங்க தான் அந்த உயரிய எல்லையை அடைய முடியாமல் சில நேரத்தில் போவது உண்டு. புரியுதுங்களா? மற்றபடி பௌர்ணமி யோகத்தில் பிறந்து லக்ன பாவம் கெடாமல் இருந்து தொடர்ந்து யோகம் தரக்கூடிய தசாமைப்புகள் வந்தால் நிச்சயமாக அவங்க உயரிய பதவிகளில், அரசாங்கத்திலேயோ உயரிய பதவி, ஐஏஎஸ் கேடர், அது மாதிரி ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் போன்ற கேடர்கள்லையோ, செக்ரட்டரியேட்டில் ஒரு திட்டத்தை வழிநடத்தக்கூடிய திட்ட அதிகாரியாகவோ, அடுத்து அரசியலில் முதலமைச்சர் போன்ற உயரிய பதவிகள்லையோ அவங்க நிச்சயமாக அமர்ந்துருவாங்க. பெரும்பாலும் இந்த தலைவர்களுடைய ஜாதகங்களில் இது மாதிரி பௌர்ணமி யோக அமைப்புகளே பெரும்பாலும் இருக்கிறது. அதனால் பௌர்ணமி யோகங்கிறது ஒரு சிறப்பான யோகம். இப்போ பங்குனி உத்திரம் அப்படிங்கிறப்ப சூரியன் மீனத்திலையும் சந்திரன் கன்னியிலையும் இருக்கும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி சூரியன் மேசத்தில், சந்திரன் துலாத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கார்த்திகை பௌர்ணமி, கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் அதில் பிறக்கிறது சிறப்பு தான். சூரியன் விருச்சிகத்தில், சந்திரன் ரிஷபத்தில் இங்கே உச்சமாக இருக்கும். அடுத்தபடியாக ஆணி மூலம் ஃபேமஸு, ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது, அதாவது சிம்ம வீட்டில் சூரியன் கும்ப வீட்டில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது ஆவணி அவிட்டம். வைகாசி விசாகம், அதாவது சூரியன் ரிஷப வீட்டில் சந்திரன் அங்கே விருச்சிக வீட்டில் இருக்கிறது. இது போன்று பௌர்ணமி யோகம் தைப்பூசம், தை மாதம் மகர வீட்டிலையும் சந்திரன் பூச நட்சத்திரத்திலையும் இருக்கிறது. இது மாதிரி பௌர்ணமி யோகம் ஒரு சிறப்பான யோகம், புவியாளும் யோகம்.